தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் ஆரம்பித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனால் அழைக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சில நேரத்தில் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு நல்ல ஜெபிக்கக்கூடிய தேவனோடு நெருங்கி நடக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தன்னை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா நம்ம எல்லாம் மனிதர்கள். ஆமென். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? சாதாரணமான மனுஷங்க. நம்முடைய இருதயத்தில் எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், வலிகள், துயரங்கள், இப்படி வாழ்க்கையில நிறைய கடினமான பாதைகளை கடந்து போகும்போது நம்முடைய இருதயத்தில் இது கேள்வி இயல்பானதுதான். எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்குது? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வருது? நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உத்தமமாத்தானே இருந்தேன், நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலையே, அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய இருதயம் 1008 கேள்விகளை கேட்கும். அந்த கேள்விகளின் மத்தியில தான் நம்முடைய புலம்பல். எப்படின்னா யாக்கோபு புலம்புறாரு பாருங்க, இதெல்லாம் எனக்கு விரோதமாகவே நடக்கிறது. போன வாரத்தில் நான் சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் ஏன் நடக்குது? எனக்கு விரோதமாக தான் நடக்குது. ஆனா யாக்கோபுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன் யாக்கோபு. ஆண்டவரை முகமுகமா பார்த்தால் தரிசனத்துல இல்லையா, தரிசனத்துல தேவன் அவரோட என்ன பண்றாரு, பலமுறை பேசுறார். அப்படி அவங்க அப்பா வீட்டுல இருந்து புறப்படும் போது ஒரு தரிசனம், அதற்கு பிறகு அங்க அவங்க மாமனார் வீட்டுல ஒரு தரிசனம், திரும்பவும் அவர் சீகேம்ல இருக்கும் பொழுது ஒரு தரிசனம், அப்படி மறுபடியும் இங்க இருந்து எகிப்துக்கு போகும்போது ஒரு தரிசனம். இப்படி பல தரிசனங்கள்ல ஆண்டவர் நேரடியாக யாக்கோபோடு கூட பேசி இருக்கிறார். யாக்கோபு, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆண்டவர் பல முறை அவனை தேற்றி இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு டிவைன் கனெக்ஷன் உள்ள ஒரு மனுஷன், தேவனோடு அப்படி நேரடியாக பேசக்கூடிய, தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனோட வாழ்க்கையில, அந்த மனுஷனோட இருதயத்துல இப்படி ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எனக்கு விரோதமா தான் நடக்குது அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனை அங்கலாய்க்கிறார். அப்ப அவருக்கே அவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்குன்னா உங்களுக்கு எனக்கு சொல்லவே தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்திலும் கூட அப்படிப்பட்ட நிறைய எண்ணங்கள் உருவாகலாம். ஆனா நான் சொல்றேன், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற இந்த வார்த்தை உங்க இருதயத்துல ஆழமா வச்சுக்கோங்க. என்ன, உங்க வாழ்க்கையில எது நடக்குதோ அது நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் இத நீங்க அப்படி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் அப்படி பார்த்தார். அதை தான் போன வாரத்துல சொன்னேன். நம்முடைய தேவன் தன்னுடைய வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில, அவர் சிருஷ்டித்த இந்த உலகத்துல எதிர்காலத்துல என்ன தீங்கு நடக்க போகுது அது அவருக்கு தெரியும். அதை தெரிஞ்ச பிறகும் அதை அவர் எப்படி பார்க்கிறார் என்றால், அது நன்மைக்கு ஏதுவானது என்று அவர் பார்க்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட தீங்குகள், அவர் சிருஷ்டித்த இந்த பூமி கெட்டு போனது, அவர் தம்முடைய சாயலாக உருவாக்கின மனிதன் விழுந்து போனது, இப்படி எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாக ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி நன்மைக்கு ஏதுவானதாக பார்த்து நன்மைக்கு ஏதுவானதாக பேசி ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவானது என்று அவர் எடுத்துக்கொள்கிறார்.
அதனால தான் அந்த ஆட்டிடியூட் நமக்கு வேணும்னு நான் சொன்னேன் போன வாரத்தில். தேவனை போலவே தேவ சாயலாக நாம் உருமாறுகிறோம் என்றால், அப்ப தேவனின் சாயல் என்பது அதற்குள்ள இதுவும் இருக்கு. எப்படின்னா, எதிர்மறையான காரியங்களை, தனக்கு பின்பாக நடக்க போகிற தீங்குகள்ல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார். அதனால தான் மனிதனை சிருஷ்டித்த பொழுது தேவன் மிகவும் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அதைத்தான் நான் போன வாரத்தில் சொன்னேன். மனுஷனை வேற எந்த விலங்குகளை சிருஷ்டித்து இருந்தாலும் பிரச்சனையே இருந்திருக்காது. எப்ப இந்த மனுஷனை படைச்சாரோ அப்பதான் பிரச்சனை. ஆனா அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா மிகவும் நல்லதுன்றார். மற்றதெல்லாம் சிருஷ்டிக்கும் பொழுது வெறும் நல்லதுதான் இருக்கும், குட் அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள்ல. அப்புறம் மனுஷனை படைச்சதுக்கு அப்புறம் இட் வாஸ் வெரி குட் அப்படின்னு இருக்கும். அதனால எது ரொம்ப தீங்குக்கு ஏதுவானதோ, ஆபத்துக்கு ஏதுவானதோ அதை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார் இதான் ரொம்ப நல்லது அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எது மிகுந்த கசப்பான அனுபவமாக நீங்கள் பார்க்கிறீர்களோ, இது மட்டும் என் வாழ்க்கையில நடந்திருக்கவே கூடாது பிரதர். ஹல்லேலூயா. அது நிறைய சொல்லலாம். அல்லேலூயா. எனக்கு ஏன் சிரிப்பு வருதுன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல? சோத்திரம். சில ஆட்கள் இந்த ஆன்லைன்ல பாக்குறவங்க கேட்கறாங்க, திடீர்னு சிரிக்கிறீங்களே ஏன்? இப்படி உள்ளத்துல நிறைய தோணும், அதெல்லாம் சொல்ல முடியாது, அதை சிரிப்பா தான் வெளிப்படுத்த முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா. இப்ப பாருங்க, இது நடந்திருக்காம இருந்திருந்தா அப்படின்னு இப்ப நீங்க யோசிச்சுக்கணும். அங்க எங்க அந்த டேஷ் அதை ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா, இந்த ஆளை மட்டும் கட்டிடலாம இருந்திருந்தா, இப்படி எல்லாம் நீங்க என்ன வேணா போட்டு அதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப அது நீங்க என்ன நீங்க நினைச்சுக்கலாம் வச்சுங்களேன். நான் மட்டும் இந்த வேலைக்கு போகாம இருந்திருந்தா, நான் மட்டும் இந்த காலேஜ்ல சேராம இருந்திருந்தா, இந்த படிப்பு படிக்காம இருந்திருந்தா, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதுல எல்லாம் நீங்க போட்டுக்கலாம். போட்டு ஒருவேளை அது நீங்க கசப்பான அனுபவமா பாத்தீங்கன்னா, அதுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ்ன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய நன்மைக்காக தேவன் உங்களை அந்த பாதையில நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஒரு தேவனை போன்ற ஒரு மனோபாவம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அந்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா, சகலமும் 8வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நீங்க மறுபடியும் எல்லாரும் பைபிள்ல எடுத்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அந்த வார்த்தையை பாருங்க, நடக்கிறது. எப்படி நடக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, நடக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அது தானாவே நடக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி நடக்குது? தானாவே நடக்குது. திட்டம் பண்ணி நடக்கிறது கிடையாது. சிலதுலாம் ஏன் நடக்குதுன்னே தெரியாது, ஆனா நடந்துருது. அப்படிப்பட்ட நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் இருக்குது பாருங்க, தானாகவே நடக்கிற சில சூழ்நிலைகள். அதுதான் நம்மளை ரொம்ப வருத்தப்படுத்தும், ரொம்ப வேதனைக்குள்ள ஆழ்த்தும். அந்த மாதிரி தானாக நடக்கிறது. நீங்க நினைக்கலாம், இது ஏன் தான் என் வாழ்க்கையில நடந்ததுன்னே தெரியல பிரதர். இந்த பிசினஸ்ல நான் அது எனக்கு கை கொடுக்கும்னு நினைச்சேன், திடீர்னு அது என்ன கவுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, திடீர்னு அது தானா நடக்கும். சில நேரத்துல நல்லாதான் இருந்தேன் பிரதர், திடீர்னு உடம்பு பலவீனம் ஆயிடுச்சு, தானா நடந்தது அது. அப்ப சிலதெல்லாம் நாம விரும்பாம இல்லைன்னா அதற்கான காரியத்தை நாம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், அது தானா நடக்கும். அதனால்தான் அந்த வார்த்தை நடக்கிறது அப்படின்ற வார்த்தை இருக்குது பாருங்க. ஏன்னா அது யாரும் திட்டமிட்டு நடப்பிக்கிறது இல்லை, நீங்க அதை நோக்கி போகிறது இல்லை, அது திடீர்னு நடக்குது. யோபனுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு டிராஜடி நடந்த மாதிரி திடீர்னு நடக்குது. திடீர்னு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுது, திடீர்னு பிள்ளைங்க மரிச்சு போறாங்க, திடீர்னு அவருடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் அழிந்து போகிறது, திடீர்னு சரீரத்துல வியாதி வந்துருது, திடீர்னு குடும்பத்துல சமாதானம் கெட்டு எல்லாமே திடீர்னு நடக்குது. அப்ப இது யாரோ திட்டமிட்டு செய்கிற சதியில நம்மளுக்கு இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் உடனே இதை வச்சு பிசினஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. உனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க, உனக்கு செய்வினை செஞ்சுட்டாங்க, ஆமா அவங்க தான் இருக்கும், இவங்க தான் இருக்கும், இதை வச்சு பிசினஸ் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. சில நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் எதேச்சையாக நடக்கும். அப்படி நடக்கிற விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கணும்? இவைகள் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படின்ற பார்க்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும். அப்படி வரலன்னா கூட நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, அந்த காலத்தின் அந்த பாதையின் வழியா பயணிக்கும் பொழுது தயவு செய்து முறுமுறுத்துறாதீங்க, ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, அமைதியா மட்டும் இருங்க. அது புரிந்த பிறகு இல்லைன்னா அந்த காரியங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சு நீங்க உங்க லைஃப்ல செட்டில் ஆகும் போது அது உங்களுக்கு தெரியும். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, உங்களுக்கு நீங்க ரொம்ப பிஸியான ஆட்கள், நேரம் கிடைச்சதுன்னா ஒரு வேளை வீட்டுக்கு போயிட்டு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல இருந்து 45ஆம் அதிகாரம் வரைக்கும் டைம் கிடைச்சா படிங்க. இந்த 37ல இருந்து 45 வரைக்கும் என்ன இருக்குன்னா, யோசேப்போட
சரித்திரம். அவருடைய வாழ்க்கையில அவங்க அப்பா வீட்டில இருந்து எகிப்துல போய் அவர் அதிபதியா உயர்த்தப்பட்டு எகிப்தினுடைய அந்த பார்வோனுக்கு அடுத்த நிலையில வந்து தேசத்தையே சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய நிலைக்கு அவர் வருகிறது வரைக்கும் அந்த 45ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கும். அவங்க அப்பாவெல்லாம் சேர்த்துக்கிறது. அந்த மனுஷனோட வாழ்க்கையில தேவனுடைய திட்டம், தேவ தரிசனம் நிறைவேறது அந்த 45ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. நேரம் கிடைச்சா படிங்க. பாருங்க, யோசேப்புக்கு அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு 17 வயசுல ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சார். அந்த 17 வயசுல அவனுக்கு தெரியாது அவனுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவர் செய்ய போறாருன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் நடத்தினார். எப்ப நடத்தினார்னா அவனை கடினமான பாதையில நடத்தினார். 17 வயசுல கடினமா? ஆமா, 17 வயசுல கடினம். சில ஆட்கள் என்ன யோசிப்பாங்க, வாலிப பையன், அந்த வாலிப பையன் அந்த 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 வாலிபத்துக்கே உரிய மகிழ்ச்சி, வாலிபத்துக்கே உரிய சந்தோஷம், இதெல்லாம் அவன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டாமானா இல்ல. தேவனுடைய திட்டம் நிறைவேறும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா சில தியாகங்களை செஞ்சுதான் ஆக வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை பெரிய பாத்திரமா மாத்தணும்னா, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா மாத்தணும்னா நீங்க அப்ப மற்றவர்களை போல வாழ முடியாது. இயல்பான ஒரு வாழ்க்கை உங்களால வாழ முடியாது. சில தியாகங்களை நீங்க செய்துதான் ஆகணும். சிலவற்றை நீங்கள் இழக்கத்தான் வேண்டும். பெரிய வாழ்க்கை வாழணும், பெரிய தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே? அப்ப 17 வயசுல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்புகள் வருகிறது. பிறகு 30வது வயசுல அவன் எகிப்துக்கு ஒரு பெரிய அதிபதியாக மாறுகிறான். 30 வயசுல அதிபதியா மாறி 37வது வயசுல அவன் என்ன ஆயிடுறான்னா அந்த தேசத்தினுடைய களஞ்சியங்கள்லாம் நிரம்பி வழியுது. அதுக்கு பிறகு 39வது வயசுல அவனுடைய சகோதரர்களை அவன் சந்திக்கிறான். 17 வயசுல அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்குது. 39வது வயசுல அவன் தன்னுடைய சகோதரர்களை அவன் சந்திக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட அந்த 22 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையில அவன் கடந்து போன அந்த பாதை இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான பாதை, ரொம்ப கஷ்டம் அது. அப்ப 17 வயசுல ஆரம்பித்த அந்த ஓட்டம், அந்த தரிசனம், ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு 22 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த 22 வருஷம் முடியும் போது அந்த தரிசனமே நிறைவேறுது. அந்த 22 வருஷத்தினுடைய பாதைகள் இருக்குல்ல, அது முழுவதும் வலி நிறைந்தது. அது நம்ம படிக்கும் பொழுது யோசேப்போட கதையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னு வைங்களேன், ஆதியாகமம் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. ஏன்னா எப்பவுமே நமக்கு அடுத்தவங்க கதையை படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு பிடிக்கும் பாருங்க இல்ல வாழ்க்கையில. அது மாதிரி இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா அதெல்லாம் பெயின், அதெல்லாம் வலி. அடுத்தவங்களுடைய வலிகளை ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். பிறகு 30 வயசுல அவர் அதிபதியாகி 44 வயசுல அந்த பஞ்சகாலம்லாம் முடியுது. பஞ்சகாலம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்க வர்றாரு. அவங்க அப்பா அங்க வந்து எவ்வளவு நாள் இருக்கிறாரு? கிட்டத்தட்ட 17 வருஷம் அவர் அங்க வாழ்றார். 17 வருஷம் அவர் அங்க வாழ்றார். அதாவது பஞ்சகாலம் முடிந்து அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் அவர் அங்க வாழ்றாரு. இவ்வளவு காலத்துக்கு பிறகு அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம், அவங்க அப்பா மரிச்ச பிறகு அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்பா இருந்ததுனால இவன் நம்மளை பார்த்துக்கிட்டான், இதுக்கப்புறம் இவன் ஏதாவது நமக்கு கெட்டது பண்ணிடுவானோ அப்படின்னு நினைச்சு அவங்க தம்பி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு ஒன்றும் செஞ்சிடாத, நாங்கெல்லாம் உன் நிழல்ல இருக்கிறோம், ஒன்றும் செஞ்சிடாதன்னு சொன்னா இந்த யோசேப்பு சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, யோசேப்புக்கு இப்ப வயசு என்ன? வயசு என்னப்பா? பஞ்சகாலம் எவ்வளவு நாள்? 7 வருஷம் பிளஸ் 7 வருஷம், பூர்ணமுள்ள வருஷம் 14 வருஷமா? சோ 30 பிளஸ் 14 44, 44 பிளஸ் 12 56 வயசுல யோசேப்பு சொல்றாரு. என்ன சொல்றாரு? படிங்க. 50-20 ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை என்னவா மாத்திட்டாரு? நன்மையாக முடிய பண்ணினார். அப்ப 17 வயசுல ஆரம்பிச்சது புரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆச்சு. 39 வருஷம் கழிச்சுதான் என்ன புரியுது?
என் வாழ்க்கையில ஆண்டவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் எதுக்காக நடத்தி இருக்கிறாரு? நன்மைக்காக நடத்தி இருக்கிறார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, 40 வருஷம் கிட்டத்தட்ட, அந்த 40 வருஷம் கழிச்சுதான் யோசேப்புக்கு தெரியுது, ஏன் ஆண்டவர் இவ்வளவு கடினமான பாதையில என்ன நடத்தினாரு, இவ்வளவு வருத்தங்களையும் வேதனைகளையும் தாண்டி வருவதற்கு ஆண்டவர் ஏன் என்ன பழக்குவித்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயிற்று. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை எவ்வளவு கடினமானதோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், என்னன்னா இந்த கடினமான பாதைகளுக்கு பின்பதாக தேவன் வைத்திருக்கிற சிறந்த நன்மையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்பதுல மாத்திரம் எனக்கு சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இந்த பாதையில நீங்க சந்தோஷப்படுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடந்து போய் கொண்டிருக்கிற கண்ணீரின் பாதை, வருத்தத்தின் பாதை இருக்குல்ல, இதுல நீங்க மகிழுங்க. ஆண்டவர் என்னை நன்மைக்கு எதுவாகத்தான் நடத்துகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சரி, யோசேப்பு அப்படி என்னதாங்க வருத்தத்தை கடந்து வந்தாரு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப யோசேப்போட சம்பவம் படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நல்லா படிங்க நீங்க நேரம் கிடைக்கும் போது. அதுல நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல 37ஆம் அதிகாரத்துல அங்க இருந்து ஆரம்பிக்குது. இந்த 37ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது 8வது வசனத்துல முதல்ல 37:8 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது அவர் அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயா என்று சொல்லி அவன் சொப்பனங்கள் நிமித்தம் அவன் வார்த்தைகள் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பிறகு 10-11 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் அவங்க அப்பாவும் அவரை கடிந்து கொள்றத திட்டுறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, முதல்ல நம்ம மேல மற்றவங்க எரிச்சலா இருக்கிறாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிதானே இல்லையா? மற்றவங்க உங்க மேல பொறாமையா இருக்கிறாங்கன்றத நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பொறாமை, அதை ஃபேஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். பொறாமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? நம்ம மேல தேவையில்லாம எரிச்சலா வருது, நம்ம மேல தேவையில்லாம, நம்ம பாஷையில சொன்னா காண்டா வருது, தேவையில்லாம எரிச்சலாகி. ஏன்னா அவங்களுடைய பேச்சுல கோபம் கொப்பளிக்கும், அவங்களுடைய பேச்சுல பொறாமை தெரிக்கும், தேவையில்லாம நம்மளை பகைப்பாங்க, வார்த்தையினாலேயே நம்மளை காயப்படுத்துவாங்க, வார்த்தையினாலேயே நம்மளை மனமடிவாக்குவாங்க. நாம செய்யற எதையுமே அங்கீகரிக்க மாட்டாங்க, நாம செய்கிற எதையுமே மெச்சிக்கொள்ள மாட்டாங்க, வார்த்தையினாலே நம்மை காயப்படுத்தி. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு விதத்துல பொறாமை. பாருங்க, வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்பட்டா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா தோணாது. ஏன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி பொறாமையா தான் இருக்கும்னு வைங்களேன், இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் எல்லாரும் தெய்வமா என்ன, நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு தெய்வத்தினாலதான் முடியும், இல்லையா? ஆனா முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியாத சிலர் இருப்பாங்க, நம்மளை சுற்றி இருப்பாங்க. ஆனா என்ன ஒரு பெரிய பெயின் அப்படின்னா, சந்தோஷப்பட வேண்டியவங்களே சந்தோஷப்படல. யார் சந்தோஷப்பட வேண்டிய? கூட பிறந்த அண்ணன் தம்பி, இவங்களாம் பார்த்து மகிழணும். என் அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறான்னா பார்த்து சந்தோஷப்படணும். பிரைஸ் காட். ஆமென். உங்க அண்ணன் தம்பி நல்லா இருந்தா பார்த்து சந்தோஷப்படுவீங்க தானே? உள்ள மாற நீங்க வாழ்த்துவீங்க தானே? அப்படியாமா? அல்லேலூயா. உங்க அண்ணன் உங்க அன்னிக்கு ஒரு 100 சவரன் நகை எடுத்து போட்டா சந்தோஷப்படுவீங்க தானே? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இன்னொரு 100 சவரம் வாங்கி போடட்ட ஆண்டவரே எங்க அன்னிக்கு அவன் சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவீங்க தானே? அப்படி சொல்ற மக்களா இருந்தா தான் நீங்க தேவ மக்கள். இல்லைன்னா நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, அவன் அவளுக்கே செய்றானே, அவளுக்கு தான் செய்வான், அவளுக்கு செய்யறதுக்கு தானே கட்டியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க, நம்முடைய அண்ணன் தம்பிகளுக்கு நம்முடைய முன்னேற்றத்துல மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து அவனுக்கு பொறாமை வருதுன்னா எவ்வளவு பெரிய வலி இருக்கும் பாருங்க. ஏன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் பகைச்சானா அந்த வெளியில இருக்கிற பகையெல்லாம் எங்கேயாவது வந்து ஆற்றிக்கொள்ளுகிற இடம் தான் வீடு. வீடுல வந்து நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிருவோம், மகிழ்ச்சி அடைஞ்சிருவோம். ஏன்னா நமக்குன்னு ஒரு சின்ன குடும்பம் இருக்கு, நம்முடைய வளர்ச்சியில சந்தோஷப்படுறதுக்கு. ஆனா இந்த குடும்பமே நம்ம மேல பொறாமப்பட்டதுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. பொறாமப்பட்டு பகைக்கிறது, அப்ப அந்த பகையை ஃபேஸ் பண்றது இருக்கு, அது ஒரு பெரிய பெயின். வீட்டுக்குள்ள போகும்போது என்னமோ அப்படியே நம்ம ஏதோ எதிரி வந்துட்டா மாதிரி பாக்குறோம். வந்துட்டான் பார், அவங்க எல்லாம் நீங்க அதை படிங்களேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னா குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நான் எப்படி பேசிக்கிறாங்க? வராம்பார்
ஆமா சொப்பனக்காரன் அப்படின்னு தூரத்துல வரும்போது அவங்க பேசிக்கிறதுலாம் தெரியல, உங்களுக்கு தெரியாதா? அல்லேலூயா. இந்த ஜாடமாடையா பேசுறதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? ஏன்னா நீங்க பார்த்துருக்கீங்கல்ல. வரும்போது வந்துட்டான் பாரு ஆளு பண்ணிப்பாங்க அப்படின்னு ஆள் வரும்போது அப்படி சிக்னல் காட்டுறது, அப்படி பேசுறது, கண்ணில் பேசுறது, வாயில பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் பேசுற ஆட்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். நான் சொல்றேன், அந்த மாதிரி பேசுற ஆட்களுடைய சைகையெல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். ஏன்னா நீ யோசிப்பு, உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டமும் தீர்க்க தரிசனமும் அது ஒரு நாள்ல நிறைவேறும். அப்படி ஜாடமாடையா பேசுறவங்களுடைய ஜாடமாடையெல்லாம் ஆண்டவர் மாத்திருவாரு. அவங்களுடைய தலையெல்லாம் குனியும்படியாக, உன் தலை நிமிரும்படியாக கர்த்தர் ஒரு நாள்ல செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஜாட மாட பேசுறது, சந்துல பேசுறது, சாக்கிட்டு பேசுறது, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நடக்கும் பாருங்க. ஏன்னா அவன் என்ன ஒரு 20 வருஷம் பேசுவானா, பேசிட்டு போறான். ஆனா ஆண்டவர் இதை அனுமதிக்கிறாருன்னா நல்லதுக்காக அனுமதிக்கிறாரு. உன் வாழ்க்கையில் அதை நீங்க தாங்கி கொள்ளுங்க. அந்த பெயின், அந்த வலி இருக்குது பாருங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் நம்மை பொறாமை கொண்டு, காரணம் இல்லாமல் நம்மை மக்கள் நம்மை சுற்றிலும் வரும். எதுக்காக அவங்க நம்ம கிட்ட திடீர்னு மூஞ்ச காட்டுவாங்க, எதுக்காக மூஞ்ச காட்டுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதான் பெரிய விஷயமே. திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, எதுக்காக டென்ஷன் ஆகுறாங்கன்னே தெரியாது. வார்த்தைகள் ரொம்ப கடினமா வரும், நம்மளை காயப்படுத்துற மாதிரி. எதுக்காக வருதுன்னே தெரியாது. வீட்டில் இருக்கிறவங்க வெளியில இருக்கிறவங்க பேசினா பரவாயில்ல, நம்ம அதை ஃபேஸ் பண்ணிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பேசுறோம், அதான் வருத்தம். ஆனா அதை நீங்க ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோசேப்பை மனமடிவாக்கினார்கள். வில் வீரர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி என்ன பண்ணாங்களா, அவனை மனமடிவாக்கினார்கள். எதையாவது பாருங்களேன், சில ஆட்களை 100 அடி அடிச்சீங்கனாலும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் எழுந்து உறுதியா நிற்பான். ஆனா 2 வார்த்தை பேசினீங்கன்னா அவனை காலி பண்ணிடலாம். எப்படிங்க, புரியுதா உங்களுக்கு? சில ஆட்களை 100 அடி அடிச்சீங்கனாலும் அவன் தாங்குவான். அடியை தாங்குற ஆளு எதை தாங்க மாட்டான்? வார்த்தையை தாங்க மாட்டான். சில நேரத்தில் சிலர் பேசுற கடினமான வார்த்தைகளை அவனால ஜீர்ணிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஆட்களை வார்த்தையில காயப்படுத்துறதுக்குன்னு சில ஆட்கள் வருவாங்க. வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? ஆதியாகமம் 49ஆவது அதிகாரத்துக்கு தயவு செய்து உங்களுடைய வேத வசனத்தை, வேத புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதை நீங்க படிங்க பார்க்கலாம். 49ஆவது அதிகாரம் 23. எஸ், வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து. அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். மனமடிவாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுடைய டார்கெட்டே என்ன தெரியுமா? அவனை மனமடிவாக்கணும். இவனை மனமடிவாக்கிட்டோன்னா அவன் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்றதுதான் நினைப்பு. நான் சொல்றேன், உங்களை எப்படியாவது வார்த்தையில வில் வீரர், என்ன வீரர் சொல்லுங்க? வில் வீரர். வில்லுன்னா என்னது? ஏற்கனவே இப்பதான் 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். வில்லுன்னா என்னன்னா, உங்களுடைய நாவ வில்லாக்கி வார்த்தையை அம்பாக்கி நம்ம மேல ஏறாங்களாம். பிரைஸ் காட், அல்லேலூயா. இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி அந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எது வில்லுன்னா, உங்களுடைய நாவு தான் வில்லு, அதுல இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் அம்பு. அப்ப அந்த மாதிரி அம்பு அடிச்சு நம்மள என்ன பண்ணிடுறான்னா காயப்படுத்திடுறான். சிலர் சில வார்த்தைகளை சொன்னா போதும் அவங்களை காலி பண்ணிடலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி 2-3 வார்த்தைய பேசினாலே போதும், நல்லா போயிட்டு இருக்கிற ஆள் அதோட ஆஃப் ஆயிடுவான் பாருங்க. சிலர் எல்லாம் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேச தேவையில்ல, 2 வார்த்தை நறுக்குன்னு சொன்னீங்கன்னா போதும், அதோட அவன் ஆஃப் ஆயிடுவான். அந்த மாதிரி வார்த்தைனாலேயே இந்த மனுஷனை காயப்படுத்தி மனமடிவாக்குகிறார்கள். சில நேரத்தில் நான் சொல்றேன், உங்களை சுற்றி அந்த மாதிரி வார்த்தையினாலே காயப்படுத்தக்கூடிய மக்கள் உங்களை சுற்றிலும் இருக்கலாம். உங்களை மனமடிவாக்குவது அவருடைய நோக்கமா இருக்குமானால் நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவனுடைய வில், அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய வில் என்னாச்சு சொல்லுங்க நல்லா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைகள்ல அவங்க நினைச்சாங்க, இதெல்லாம் சொன்ன அவனை காலி பண்ணல, அத்தனை அம்புகளையும் தாங்கி கொண்டு அவன் உறுதியா நிற்கிறான். எவ்வளவு பேச்சையும் கேட்டுக்கிட்டு அவன் உறுதியா நிற்கிறான்னா அதுதான் சர்வ வல்லவருடைய பலன்.
சர்வவளுடைய புயம் அவனை பலப்படுத்தினது வசனம் சொல்லுது. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்டுக்கிட்டு நீ உறுதியா இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. ஏன்னா உன் வாழ்க்கையில இது நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்துறார். என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன காயப்படுத்துதே அப்படின்னு நீ நினைச்சனா, அந்த வார்த்தைகள் எல்லாம் உன்னை காயப்படுத்தும். உன்னை காயப்படுத்தி உன்னை உறுதியாக்கிறோம். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட வேதனைகளையும் தாங்குவதற்கு நீ பலமுள்ளவனாய் மாறி போவாய். அவமானங்களை தாங்குவதற்கு, குற்றச்சாட்டுகளை தாங்குவதற்கு நீ தயாராகி போவாய். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்கே ட்ரெயின் பண்றாரு. அல்லேலூயா. அப்ப மனமடி வாக்குறது தான் அவனுடைய விருப்பம்னா, மனமடி வாக கூடாதுன்றது உன்னுடைய வைராக்கியமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, வார்த்தையினால உன்னை விழ பண்ணணும்ன்றதுதான் அவனுடைய விருப்பமா இருந்தா, அந்த வார்த்தையினால விழமாட்ட நான் உறுதியா நிப்பேன் அப்படின்றதுதான் உன்னுடைய வைராக்கியமா இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அப்ப பொறாமையும் பகையும் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொறாமையும் பகையும் கூட நல்லதுக்கு தான். ஏன் உன் மேல தேவையில்லாம எரிச்சலானாங்க? ஏன் உன்னை பகைச்சாங்க? நன்மைக்கு ஏதுவாகவே, நன்மைக்கு ஏதுவாகவே. அந்த பகைக்குள்ள தேவன் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு பகைச்சிட்டாங்களா? நல்லா கவனிங்க, அவங்க தான் பகைச்சாங்க, யோசேப்பு பகைக்கல. அதான் மேட்ரு. நீங்க யாரையும் பகைக்க கூடாது, நீங்க யார் மேலேயும் பொறாமை கொள்ள கூடாது. நம்மளை பகைக்கிறவங்கள பகைச்சுக்கிட்டோம், நம்ம மேல பொறாமைப்படுறவங்க பகைக்கிட்டோம். ஆனா நீங்க யாரையும் பகைக்காதீங்க, ஏன்னா நீங்க தேவனுடைய சின்னம். அல்லேலூயா. ஆமா, பகையும் பொறாமையும் உங்களை தாக்கும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளுங்கள், அதில் உறுதியாக நில்லுங்கள். அது நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் நடத்துகிறார். இரண்டாவதாக, அதே 37ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, 37ஆம் அதிகாரத்துல இந்த யோசேப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்மவேல் இடத்துல என்ன பண்றாங்களா, விற்று போடுகிறார்கள் என்று நாம அங்க வாசிக்கிறோம். இவங்க இஸ்மவேல் இடத்துல விற்று போடுறாங்க, அடிமையா விற்று போடுறாங்க. விற்று போடும்போது அவன் சொல்றான், அந்த யோசேப்பு சொல்றான், கெஞ்சுறான் அவங்க அண்ணன் தம்பி கிட்டானா, என்னதான் பண்றீங்க? இல்ல உன்னை வித்துடுறேன்ப்பா, ஏன்னா இந்த மாதிரி பண்றீங்க, நான் இதுக்கப்புறம் அப்பாவை பார்க்கவே முடியாதானா, அப்பாவுக்கு செல்லமாச்சேன்னு நான் போய் சொல்லிட்டு வேணா வந்துடுறேண்ணா. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, போடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். வேணாண்ணா, நான் உங்க கூடவே இருந்துடுறேண்ணா, நான் உங்க பேச்சுக்கெல்லாம் வரலண்ணா, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அப்பா கிட்ட இதுக்கப்புறம் போட்டு கொடுக்க மாட்டேனா அப்படின்னு அவன் சொல்றான். அவன் கெஞ்சுறான். அவன் கெஞ்சல, இவங்க யாருமே என்ன பண்ணலன்னா அசட்டை பண்ணல, அத சட்டை பண்ணல, அசட்டை பண்ணிடுறாங்க. அவன் கெஞ்சறத இவங்களுக்கு, அவனுடைய அழுகைய, அவனுடைய ஓலத்தை இவங்க யாருமே மதிக்கலைங்க. நான் உங்க கூடவே இருந்துடுறேன்னா, எனக்கு என்ன எங்கண்ணா அனுப்புறீங்க, என்ன ஆளு தெரியாத தேசம், மொழி தெரியாத தேசம், அங்க போய் நான் என்னென்ன பண்ணுவேன், எனக்கு அப்பா விட்டா உங்களை விட்டா வேற யாருன்னா தெரியும், இதுதானே நம்ம ஃபேமிலி, இதுதானே நம்ம வீடு, இதை விட்டு எனக்கு தெரியாத, மொழி தெரியாத தேசத்துல, கலாச்சாரம் தெரியாத மக்கள் மத்தியில அங்க எப்படி என்ன நடத்துவாங்களே தெரியாத அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அவனை சட்டை பண்ணவே இல்லைங்க, அப்படியே அனுப்புறாங்க. லைஃப்ல சில பிரிவுகள் இருக்குது பாருங்க, அது தாங்க முடியாத துயரம். இந்த பிரிவு அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வசனம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் அவன் கெஞ்சி கேட்கிறான், அவன் கெஞ்சுறான். அவங்க அண்ணனுங்களை பிடிச்சி காலெல்லாம் விழுறான், வேணாண்ணா நான் அங்க போலண்ணா, நான் விட்டுறேண்ணா, நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே அப்பா கூடவே இருந்துடுறேண்ணா, நீ சொல்லு, ஏதா யார் என்ன சொன்னாலும் கேட்கறேண்ணா, பெரியவனை பார்த்து கேட்கறேண்ணா, ரூபனா நான் போலண்ணா, யூதாண்ணா நான் போலண்ணா, நான் இருக்கிறேண்ணா அப்படின்னா எவனுமே கேட்க மாட்டான். ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்குது, அவன் கெஞ்சலண்ணா. படிங்க பார்க்கலாம். நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும். ஆமா, அவன் எவ்வளவு கெஞ்சினான் நம்ம கிட்ட, நம்முடைய சகோதரன் நம்ம கிட்ட கெஞ்சினானப்பா, வியாகுலத்தோட கெஞ்சினானே, அதுக்கு நாம என்ன பண்ணல, செவி கொடுக்கவே இல்லை. அப்ப சில நேரங்கள்ல பிரிவு, நல்லா கவனிங்க, உயிருக்குயா இதுல அவங்க அப்பாவை விட்டு பிரியறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா இவன் அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை வேற, அவங்க அப்பா பார்த்து, ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போறாங்க. அதனால அம்மா இல்லாதனால இந்த பசங்களை வளர்க்குற பொறுப்பை அப்பா எடுத்துக்கிறாரு, ரொம்ப செல்லமா வளர்க்குறாரு. அப்ப அவனுக்கு உலகமே அப்பா தான், தாய் பாசம் வேற ரொம்ப கிடைக்கல அவனுக்கு.
அதனால அது அப்பா பாசத்திலே வளர்றேன்னா அந்த அப்பாவை விட்டு இவங்க பிரிக்கிறானுங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய வலி இல்லை? சில நேரத்துல அப்படி நம்ம நேசித்தவர்களை நாம் பிரிவது அப்படின்றது ஒரு பெரிய பெயின். உயிருக்கு உயிராக நேசித்து உறவுக்கு உறவா இருக்கிறவர்களை நேசித்து அவர்களை விட்டு பிரிக்கப்படுதல் அப்படின்றது மிகப்பெரிய வலி. அந்த வலி யோசேப்புக்கு 17 வயசுல அவனோட வாலிப பிரயாயத்துல அந்த வலியை இருதயத்துல சுமந்தாங்க. அது இளம் பிரயாயத்துல மனுஷன் நுகத்தை சுமப்பது அவனுக்கு நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் அந்த சின்ன வயசுல இந்த மாதிரி வலியெல்லாம் தாங்கணும்ன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இல்ல சிலருக்கெல்லாம் பெரிய வயசானாலே அந்த வலியெல்லாம் தாங்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆனா வாலிப நாட்கள்லயே அந்த மாதிரி வலியெல்லாம் தாங்குவதற்கு இந்த யோசேப்பை ஆண்டவர் ட்ரெயின் பண்ணார். பிரிவுகள் சில நேரத்துல நம்ம அப்படிதான் நேசித்தவர்களை பிரிய வேண்டியது வரும், உயிருக்கு உயிரானவர்களை நம்ம பிரிய வேண்டியது வரும், நமக்கு அன்பானவர்களை பிரிய வேண்டியது வரும் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் தனிமைப்படுத்தப்படுகிறான் இவன் தன்னோட வாழ்க்கையில தனியா. அவன் பாருங்க, அவன் யோசிக்கிறான், என்னைக்கா நம்ம எகிப்துக்கு போகும்போது அந்த பிரயாணத்திலேயே அவனுக்கு தோணு இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம அப்பாவை பார்ப்போமா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில அண்ணன் தம்பிகளை பார்ப்போமா, எகிப்துல நம்மள உயிரோட இருப்போமா, உயிரோட இருக்க மாட்டோமா, தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குது. அங்க போனா நமக்கு சோறு கிடைக்குமா, துணிமணி கிடைக்குமா, எத்தனையோ கேள்விகள் இருதயத்துல. இவன் தனித்து விடப்பட்டவனாய் அந்த பயணம் முழுவதும், அந்த பயணத்துல அவன் கூட ஆண்டவர் மட்டும்தான் இருக்கிறார். அவன் இருதயத்துல ஏராளமான கேள்விகளை சுமந்து கொண்டு அவன் பயணத்தை மேற்கொள்றான். ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆண்டவரே? தனியா ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு 12 அண்ணன் தம்பிகளோட வாழ்ந்துட்டு ஜெயன்னு அவ்வளவு வேலைக்காரங்க, அவ்வளவு வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள், அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தருடைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல போய் அநாத மாதிரி ஒரு வீட்டுல வேலை செய்யணும், அவன் வீட்டுல துணி துவைக்கணும், அவன் வீட்டுல பாத்திரம் கழுவணும், அவன் வீட்டை துடைக்கணும், அவன் வீட்டு மாடுகளுக்கெல்லாம் சாணி எல்லணும். எத்தனை வருத்தம், எத்தனை வேதனை. எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு இருக்கும், நான் இங்க ஒரு அடிமை மாதிரி என்னுடைய வாழ்க்கையை போக்கி கொண்டிருக்கிறேன். அந்த தனிமை அவனுக்கு இருக்கிற ஒரு 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 எல்லாரும் இருந்து ஒரு அநாத மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா என் கூட யாருமே இல்லை, நான் தனியா தான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தனிமை உணர்ச்சி அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு பெரிய வலியை கொடுத்தது. நான் சொல்றேன், இந்த வலி அவனுடைய நன்மைக்காக தேவன் அனுமதித்தார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க எத்தனை பேர் உங்களுடைய உறவுகளை பிரியும் பொழுது நீங்கள் வேதனைப்படுறீங்களா எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரிவு கொடுக்கிற வலி கூட நல்லதுக்கு தான் அப்படின்றத தயவு செய்து உங்களோட மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உயிருக்கு உயிராய் நேசித்தவர்களை, உண்மையா பழகினவர்களை விட்டு பிரியும் பொழுது ஒரு பெரிய வலி இருக்கும். அந்த வலி உன்னுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்துக்காக நீங்க சந்திச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7255. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.